11th max example 3.6 find the length of the arc of a circle of radius 5 cm subtending a central angle measuring 15 degree அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு length of the arc வந்து L ன்னு வச்சுக்கலாம். radius R, central angle suspending angle இருக்கு இல்லையா, அதை வந்து தீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபார்முலா ரிலேஷன் என்ன அப்படின்னா L is equal to R theta. நம்ம Lக்கு பதிலாக Sன்னு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் லெட்டர் வச்சுக்கலாம். ஓகேவா? L is equal to R theta or S is equal to R theta. இப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரியும் பாருங்கள். ரேடியஸு R is equal to 5 cm கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் ஆங்கிள் இருக்கு இல்லையா 15 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அது நம்ம என்ன டிகிரிலேருந்து ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா டிகிரிலேருந்து ரேடியனாக கன்வெர்ட் பண்ணால் என்ன செய்யணும், டிகிரியில் என்ன மெஷர் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு அதோட என்ன செய்ய போகிறோம், π/180 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. 5 3s are 15, 6 3s are 18, 60. இது 1 டைம், இது 12 டைம். ஓகேவா? அப்போ π/12. ஓகேவா? இதுதான் தீட்டாவோட ரேடியன் வேல்யூ. இப்போ இது ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. இதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், எல்லை கண்டுபிடிக்க வேண்டியதான், லென்த் ஆஃப் த ஆர்க்கை கண்டுபிடிக்க வேண்டியதான். அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, அதனுடைய ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டரு, ஒரு ஆங்கிள் அது மேக் பண்ணுது இல்லையா தீட்டான்னு. இப்போ இந்த அந்த ரேடியஸ் அந்த இதுலேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து என்னது ஒரு மூவ் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நிற்கிது இல்லையா, இந்த ஆர்க் இருக்கு இல்லையா, இந்த ஆர்க்கினுடைய லென்த்தை தான் நம்மள என்ன சொல்லியிருக்காங்க, மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனுடைய லென்த்து தான் நம்மளுக்கு இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ L is equal to ஆரோட வேல்யூ என்னது 5, தீட்டாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், π/12. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 5π/12 centimeters. இதுதான் லென்த் ஆஃப் த ஆர்க். ஓகேவா?